ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய தொடக்க நாள் திருநேற்று புதன். நெற்றியில் சாம்பல் பூசி நம்முடைய தவத்தை ஆரம்பிக்கின்ற நாள். கடவுளின் பிரசன்னத்திலிருந்து தூர இருக்கின்றோமா, அருகில் இருக்கின்றோமா? நாம் நம்முடைய ஆன்மாவை ஆழமாக சோதனை செய்து ஆண்டவரின் பிரசன்னத்திலிருந்து நாம் தூர விலகியிருந்தோமேயானால் இந்த காலங்களில் அமர்ந்து யோசித்து கடவுளின் துணையோடு அருளோடு மீண்டும் தந்தையின் வீட்டிற்கு வருகின்ற ஒரு காலம்தான் இந்த தவக்காலம். இன்றைய இறைவாக்கு, உங்கள் உடைகளை கிழித்து கொள்ளாதீர்கள், உங்கள் உள்ளத்தை கிழித்து கொள்ளுங்கள் என்று அறைகூவல் விடுக்கின்ற யோவேல் இறைவாக்கினரின் கூக்குரலோடு ஆரம்பிக்கிறது. உள்ளங்களை கிழித்து கொள்ளுங்கள். உங்கள் ஆன்மா புது படைப்பாக மாற வேண்டும். உங்கள் உள்ளம் புது படைப்பாக மாற வேண்டும். நீங்கள் புதிய மனிதனாக மாற வேண்டும். அந்த பணிகள், அந்த வேலைகள், அது சம்பந்தமான எல்லா செய்கைகளையும், மனிதனுடைய செயல்களையும் செய்ய இந்த தவக்காலம் நம்மை அழைக்கிறது. இந்த தவக்காலத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரோடு அமர்வதும், அவருடைய சிலுவையிலிருந்து ஓடி வருகின்ற இரத்தம் நம்மை தேற்றும், பாதுகாக்கும், புது மனிதனாக உருவாக்கும் என்பதை நினைத்து பார்க்க அழைக்கிறது. இன்றைய இறைவாக்குகள் அனைத்தும் பிறருக்கு உதவி செய்தல், ஜெபித்தல், நோன்பிருத்தல், இதை பற்றி சொல்லுகிறது. இவைகள் செய்வதனால் பல மனிதர்களிடமிருந்து பாராட்டுதலையும் கைத்தட்டல்களையும் பெறுவதற்காக அல்ல, மாறாக உன் ஆன்மாவை பலப்படுத்த, அதோடு உன் சகோதரனுக்கு உதவி செய்கின்ற போது அவனுடைய நீதியை நீர் நிலைநாட்டுகிறேன். ஏழை என்பதனால் அவன் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது அவனுக்கு தேவையான உணவையும் உடையையும் பொருளையும் கொடுக்க நீர் அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்றால் அது கொடுத்தே ஆக வேண்டும். அதில் பெருமைப்படவோ, பாராட்டுதல் பெறவோ, கைத்தட்டுதல் பெறுவோ அவசியம் இல்லை. எனவே அந்த மனிதனை கடவுள் படைத்திருக்கிறார். அந்த மனிதன் வாழ உரிமை பெற்றிருக்கிறான். அந்த மனிதன் உடையும் உள்ளமும் இருக்க இருப்பிடமும் தங்க வசதியும் அவனுக்கு அவசியம். உன்னை சுற்றி அந்த மனிதன் வாழ்கிறான் என்றால் நீர்தான் கொடுத்தாக வேண்டுமென்றால் அதை கொடுத்து ஆக வேண்டும். எனவே இதை செய்வதனால் நான் உயர்ந்த வேலையை செய்துவிட்டேன் என்று பாராட்டுதல் பெறுதலை நிறுத்தி கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஏனென்றால் நாம் பாராட்டப்பட வேண்டியது விண்ணக ஈஸ்டரில், விண்ணக உயிர்ப்பு பெருவிழாவில் நாம் பாராட்டுதல் பட வேண்டும். அதுவரையில் இயேசுவினுடைய சிலுவையிலிருந்து ஓடி விழுகின்ற இரத்தம், அவருடைய அருள் நம்மை வழிநடத்தி கொண்டே புறப்பட்டு செல்ல வேண்டும். இந்த நாட்கள் அருளின் நாட்கள். மீண்டும் மீண்டும் ஆண்டவரின் வீட்டிற்கு வருகின்ற அந்த அற்புதமான நாட்களை நினைத்து பார்த்து நன்றி சொல்லி நம்மையே தயாரிப்போம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம்.
எங்களை வழிநடத்தியதற்காக நன்றி. எங்களோடு நீ தங்கியதற்காக நன்றி. முதருளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நெற்றியில் சாம்பல் பூசி நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற பல்வேறு அழுக்குகள், பலவீனங்கள், பாவங்கள் அனைத்தையும் எரிந்துவிட்டு மகனுக்குரிய அந்தஸ்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வரம் தாரும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமீன்.